ஒரு தடவை எங்கள் பெரிய மாமா ஊர்லேருந்து வந்திருந்தாரு. பெரிய மாமானா எங்கள் அம்மாவோட அவங்க அண்ணன். அப்போ குளிச்சு முடிச்சுட்டு தேங்காய் கேட்டார். எங்கள் அம்மா தேங்காய் பாட்டை எடுத்து பார்த்தாங்க, கொஞ்சோண்டு தான் எண்ணெய் இருந்துச்சு. அதாவது எண்ணெய் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி அது அவங்க அண்ணன் கிட்ட, அதாவது எங்கள் மாமாட்ட கொடுக்க சொன்னார். இப்போ கையில் காசு இல்லை, இங்கே தான் பக்கத்தில் கடையில் வாங்கி கொடுக்கலாம், காசு இல்லை. அப்புறம் நானும் எடுத்து போயிட்டு மாமாட்ட கொடுத்தேன். மாமா அந்த பாட்டில் பார்க்கல, அவங்க மட்டும் எடுத்து தேங்காய் தானே அப்படின்னு கையில் ஊற்றினாரு. தேங்காய்க்கு தண்ணிக்கு டிஃப்ரெண்ட் தெரியுமில்ல, டக்குன்னு தண்ணி அப்படியே நின்னவுடனே அதை தொட்டு பார்த்துட்டு மாமா திட்டினார். காசு இல்லை என்கிட்ட கேட்க வேண்டியதுனே, இது தண்ணி ஊற்றியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா திட்டினார். அப்புறமே எங்கள் மாமா காசு கொடுத்தாரு, நான் போய் தேங்காய் வாங்கிட்டு வந்து எங்கள் மாமா கொடுத்தேன். அப்புறம் எங்கள் மாமா ஊருக்கு போன பிறகு எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏன் அப்படி பண்ணீங்க, காசுலாம் கேட்க வேண்டியது உங்கள் அண்ணன் கிட்ட, மாமா கிட்ட கேட்க வேண்டியது, ஏன் அப்படி பண்ணீங்க, ஏன் தண்ணி ஊற்றி நீங்கள் மாட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏய், நம்ம வறுமையில் வாழ்ந்தாலும் சந்தோஷமாக தான் வந்துட்டு இருக்கோம், அதை ஏன் அண்ணன் கிட்ட சொல்லி அவர் மனசை கஷ்டப்படுத்தணும், தங்கச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க, அதனால தான் அப்படி நான் செஞ்சேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இப்படி எத்தனையோ விஷயங்கள் வறுமையில் இருந்தாலும் எங்களை எல்லாரும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க.